ஹாய் கைஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி சேலஞ்சிங் வீடியோவில் டே 7. இன்றைக்கி டே ரொம்ப லேட்டாக தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஈவினிங் 3:45க்கு தான் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. அதனால என்னால் காலையில் கடை ஓப்பன் பண்ண முடியல. ஈவினிங் டைம் தான் லன்ச்லாம் வீட்டில் முடிச்சுட்டு தான் இன்றைக்கி நான் கடை ஓப்பன் பண்ணேன். இன்றைக்கும் ஒரு சின்ன டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா, இப்போ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட துணி கொடுக்குறாங்கன்னா, அந்த கஸ்டமர் திரும்பவும் ஏன் துணி கொடுக்க வரல அப்படின்னு சொல்லி சில பேர் யோசனை பண்ணுவீங்க. அப்போ நம்ம சரியாக தைக்கலையோ, அதனால தான் அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட திரும்பவும் வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே அந்த ஒரு யோசனைகள் இருக்கும். அது என்னென்னா, நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் அவங்க நம்மக்கிட்ட வரல. அது என்னென்ன விஷயந்தான், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய டைலரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் ஃபிட்டிங் சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கஸ்டமர் மாறிடுவாங்க. சில பேர் என்னென்னா ஃபிட்டாக போடுவாங்க, அதாவது ஷேப்பாக போடுவாங்க. சில பேர் ஷேப் கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னா அவங்க திரும்பவும் நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கொஞ்சம் டைட்டு லூஸ் இருந்தால் கூட நம்மக்கிட்ட ஆல்ட்ரேஷன் பண்ணி, சரி கொஞ்சம் டைட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறவங்களா இருக்காங்க. அதுலேயுமே சில பேர் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் சரியாக தைக்கலை அப்படின்னு நினச்சிட்டு நம்மக்கிட்ட இனிமேல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னா டைமிங் என்னென்னா, நம்ம கஸ்டமர் இந்த குறிப்பிட்ட டேட்டில் எனக்கு இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு கொடுக்கல, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் எதனா ஒரு நம்ம இஷ்யூ சொல்லி நம்ம மறுநாள் கொடுத்தோன்னா, அதனால் அவங்களால அந்த டைமுக்கும் அவங்க நம்மக்கிட்ட கொடுக்குறது என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் போட்டுன்னு போனோம், இந்த மாதிரி இது இருக்குது, என் பர்த்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயம் இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, அந்த டேட் சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை பார்க்காம சரி நம்மளுடைய சூழ்நிலையினால நம்ம என்ன பண்ணுவோம், அன்றைக்கி தைக்காமல் விட்டுருவோம். அதனால் அது ஃபஸ்ட்டு அந்த பேர் போயிடும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்களா, நம்ம அவங்க நினைப்பாங்க கரெக்டாக அவங்க கொடுக்கல. நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவங்க நான் இந்த டேட் சொன்னேன், இந்த டேட் அவங்க கொடுக்கல, அதனால் அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் நினைப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கஸ்டமர் இன்றைக்கி டேட்டு, அதான் ஒரு டேட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னையே தைச்சி அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ அவங்க வியாழக்கிழமை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நீங்கள் புதன்கிழமை தைச்சி கொடுங்க. கண்டிப்பாக அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு விஷயம்னா, ஒரு கஸ்டமரை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மூஞ்சாலச்சா மாதிரி எனக்கு வேலை இருக்குது, இப்போ எல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சில டைலர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக, நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா எப்படி பேசுவோம், அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசணும். அவங்க கஸ்டமர்னு நினச்சி நம்ம பேசக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுங்க, சிரித்து பேசுங்க, கோபமாக பேசாதீங்க. கண்டிப்பாக அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம நல்லா பேசணுன்னா நம்மக்கிட்ட தான் அவங்க தைப்பாங்க. நம்ம பழகிட்டோன்னா நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க. சரி, அதை நம்ம பண்ணுற எதனா ஒரு மிஸ்டேக்ஸ்னால் கூட அவங்க ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்கப்பா, இதை கரெக்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஒரு ரேட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ரேட்டு சொல்லணும்னா, அந்த ரேட்டு எல்லா கஸ்டமருக்குமே நம்ம பொதுவாக சொல்லணும். இவங்களுக்கு இவ்வளோ கம்மியாக சொல்லணும், அவங்களுக்கு அதிகமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. இப்போ ஒரு ஒரே மாடல் ப்ளவுஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கு தைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ரேட் அவங்ககிட்ட எவ்வளோ ரேட் வாங்குகிறோமோ அதேமாதிரி இன்னொரு கஸ்டமர் நம்ம வந்தாங்கன்னா அதுக்கேற்ற ரேட்டு நம்ம வாங்கணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட கரெக்டான ரேட்டும், கொஞ்சம் நல்லா வசதியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகமான ரேட்டும் கேட்டு வாங்குகிறாங்க. அந்த மாதிரி வாங்கவே வாங்காதீங்க. எப்போவுமே கரெக்டான ரேட்டு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வாங்கினா கூட, இப்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க,
இந்த இப்போ வந்து குப்பை அள்ளுறவங்க தைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப 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 கஷ்டப்படுற ஃபேமிலியில் வந்து தைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக வாங்குறத விட கம்மியாக கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பார்த்து அதிகமாக வாங்கிக்கணும்னு நினச்சி மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா அவங்களும் ஒரு கஸ்டமர் தானே. அதனால் நம்ம கரெக்டாக இதே கஷ்டப்படுறவங்க வந்தால் நீங்கள் கம்மியாக கூட வாங்குங்க. ஆனால் அதிகமாக மட்டும் வாங்காதீங்க. கரெக்டாக எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரே மாதிரியே வாங்குங்க. உங்களுக்கு தெரியும்ல, இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னும் போது நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரெகுலர் அவங்கத்தோட கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக வாங்கிக்கோங்க. இப்போ காரில் வந்து வராங்க, அவங்க வசதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அதிகமாக கேட்டு வாங்கவே வாங்காதீங்க. என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கேட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, ப்ளவுஸ் தைக்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து அப்போ அவங்க என்ன எவ்வளோ ரேட் ஆகும்னு நம்ம கேட்குறாங்களா, நம்ம வந்து என்ன பண்ணணும், எவ்வளோ ரேட்டோ அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி லேஸ் வைக்கணும், அது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம தைக்கும்போது வந்து இவ்வளோ லேஸ் வச்சா இவ்வளோ ரேட் ஆகும், நாட்டு வச்சா இவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட முன்னாடியே நம்ம சொல்லிடணும். இப்போ ஏன்னா ப்ளவுஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் கூட என்ன சொல்லுவாங்க, எனக்கு லேஸ் வச்சா நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சரி சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு வச்சுருவோம். ஆனால் நம்ம அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, லேஸ் வைங்கப்பா அப்படின்ட்டு. அப்பயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லைக்கா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தீங்க, நான் இவ்வளோ ரேட்டு வந்து லைனிங் போட்டு இவ்வளோ ரேட்டுன்னு நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் லேஸ் வச்சிங்கன்னா எவ்வளோ ரேட்டோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா ரேட் ஆகும்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தைங்க. நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லி நம்ம லேஸும் நாட்டும் எல்லாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேட் சொன்னால் ஒரு சில கஸ்டமர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி அவ்வளோ ரேட் தானே சொன்னீங்க, இப்போ நான் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, அதுவும் நான் லேஸ் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கஸ்டமர் அவங்ககிட்ட போனால் ஒரு ரேட்டு சொல்லிட்டு இன்னொரு ரேட்டு வந்து தைக்கிறாங்க, அதிகமாக தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் என்ன டிசைன் தைச்சாலுமே நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி இந்த வைக்க சொன்னீங்கப்பா, இது இவ்வளோ ரேட் ஆகும்ப்பா, தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கஸ்டமர்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி அவங்க எந்த டிசைன் சொல்கிறாங்களோ அந்த டிசைனை கரெக்டாக தைங்க. இப்போ அவங்க பார்க்கறது சொல்லிட்டு போவாங்க, நம்ம வந்து வேறு கழுத்து வச்சுருவோம். அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இப்படி தான் போடணுன்னு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம மாற்றி தைச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஐயோ நம்ம வந்து ஆசையாக இந்த டிசைன் கேட்டோமே, அவங்க பாரு வேறு தைச்சிட்டாங்க, இனிமேல் அந்த டைலர்கிட்ட கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கொடுங்க. எதுவாக இருந்தாலுமே கஸ்டமரை கேட்டுட்டு பண்ணுங்கள், நீங்களாக எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம தைக்கும்போது அந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு தைக்கிற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு கஸ்டமராக இருந்தால் எப்படி நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம், அந்த மாதிரி கஸ்டமர் இடத்துல இருந்து நம்ம யோசனை பண்ணோம். நம்ம கூட தான் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், தைக்கிறோம், காசு அதிகமாக கொடுத்து அதிகமாக கொடுத்து நம்ம எடுக்கிறோம். அதை வந்து நம்ம இந்த டிசைன் தைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு கொடுக்குறோம். அவங்க மாற்றி தைச்சிட்டாங்கன்னா, நம்ம டைலராக இல்லைன்னா நான் சொல்கிறேன், நம்ம மாற்றி தைச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து கஸ்டமர் இடத்துல இருந்து நம்ம யோசனை பண்ணணும். யாராக இருந்தாலுமே ஒரு ட்ரெஸ் தைக்கிறாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டு தான் தைக்கணும், இது இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதேமாரி தான் இப்போ நம்மளாக இருந்தோம்லே அந்த இடத்துல நம்மளும் அப்படி தான் இருக்கும். அப்போ என்னென்னா, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம தைச்சோம், நமக்கு ஏற்ற டிசைன் தைக்கவே இல்லை, இப்படி தைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும். மைண்டு வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி ஆகிடும். இனிமேல் வந்து இவங்கக்கிட்ட கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் சொல்கிறேன், இனிமேல் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் விட்டு நம்ம போக மாட்டாங்க. இன்றைக்கி மொத்தம் 3 ப்ளவுஸ் தான் தைச்சோம். இதில் வந்து இது ஒரு ப்ளவுஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ். இது வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்க, அதனால் நான் காலையிலேயே அதை வீடியோ எடுத்துட்டேன். இது வந்து 2 ப்ளவுஸு, மொத்தம் 3 ப்ளவுஸு இன்றைக்கி தைச்சிருக்கோம். இந்த வீடியோ சாட்டர்டே தான் வரும். ஏன்னா வந்து ஃப்ரைடே எனக்கு லீவு, அதனால் நான் சாட்டர்டே தான் அப்லோட் பண்ணுவேன். 16ஆம் தேதி டே 7 3/27 ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் மொத்தத்தில். இன்னும் மீதி ப்ளவுஸ் சீக்கிரமாகவே தைக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.